ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 63. தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. அபிராமி பட்டர் இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாவாக இருப்பது அபிராமி அன்னை. வேதங்கள் என்ன சொல்றது? ஏக்கம் சத்து விப்ரா பகுதா வதந்தி, பரம்பொருள் ஒன்றே. பலரும் பலவாறாக சொன்னாலும் கிருஷ்ணர் என்றும் ராமர் என்றும் அன்னை என்றும் பராசக்தி என்றும் அன்னபூரணி என்றும் பலவாறாக நாம சொன்னா கூட இருப்பது ஒரே பரம்பொருள், ஏகம் சத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வள்ளலாரும் என்ன பாடுறாருன்னா, நிறைய சமயங்கள் இருக்கு. ஒரு சமயம், எல்லா சமயமும் அந்த பரம்பொருளை நோக்கியே மனிதனை இட்டு செல்கிறது. பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம், பல சமயங்கள் என்னும் நதிகள்லாம் என்ன பண்றது? புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே அப்படின்னு பாடுறார். பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட, எல்லாம் இப்ப எங்க சேர்ந்து கலந்து போறதுன்னா நிறைவாய் பூர்ணமா இருக்கு, பூர்ணமான வஸ்துவா இருக்கு. பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு வள்ளலார் பெருமான் பாடுறார். எத்தனையோ சமயங்கள் இருக்கு நம்மளுடைய பாரத தேசத்துல, உலகனைத்திலும் எத்தனையோ சமயங்கள் இருக்கு. ஒத்தொத்தரும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. சிலது வேதங்களை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட சமயங்கள், நிறைய வேதத்தை நம்பாத சமயங்களும் இருக்கு. வைதிக மதங்கள்னு சொல்லுவோம். எது வேதத்தை பேஸ் பண்ணி வந்த மதங்களோ இதற்கு வைதிக மதங்கள்னு பேரு. நிறைய மதங்கள் வேதங்களை ஏற்பதும் இல்லை. அது மாதிரி நிறைய மதங்கள் இருந்தாலும் ஆதி சங்கராச்சாரியார் ஷண்மதம் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணார். நிறைய சமயங்கள் இருந்த போது அதெல்லாம் ஒரு இதுக்கு ஃபார்முக்கு கொண்டு வந்து ஷண்மதம் அப்படின்னு கொண்டு வந்தார். நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடு, ஆனா புரிஞ்சுக்கோ, எல்லாம் வேதங்களை அடிப்படையாக கொண்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்ம். கணபதி பிடிச்சிருக்கா கணபதியை வச்சுக்கலாம், சக்தி பிடிச்சிருக்கா சக்தியை உபாசனை பண்ணலாம். ஆனா நம்ம போய் சேர்ற இடம் ஒன்றே. எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அனைத்திலும் முக்திக்கு வழி என்பது உண்டு. சௌரம், அதாவது சூரிய பகவானை பரம்பொருளாக கொண்டு வழிபடக்கூடிய சமயம். கௌமாரம், முருகப்பெருமானை முதல் தெய்வமாக போற்றி வணங்குகின்ற சமயம். அதே மாதிரி காணபத்தியம், கணபதியை வழிபடு பொருளாக கொண்ட சமயம். சைவம் சிவனை வழிபடுகின்றவர்கள், வைஷ்ணவம் விஷ்ணுவை வழிபடுகின்றவர்கள், அப்புறம் சாக்தம் சக்தி வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கிறவங்க. இது அத்தனைக்கும் அடிப்படை வேதங்கள். இத ஃபாலோ பண்ணினாலே நமக்கு ஏதாவது ஒண்ணு இதுல புடிச்சிருந்தாலே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு கணபதி தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்களை பின்பற்றி அவர் நன்கு பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில நல்ல பக்தி பண்ணி அறநெறிப்படி வாழ்ந்தாலே முக்திக்கான பாதை வெளிச்சமாக தெரியும். ஆனா என்ன பண்றாங்க? புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த பாருப்பா, நீ வாழ்க்கையில நீ உருப்படியா நீ முக்தி அடையணும், நீ மோட்சத்தின் பாதையில போகணும் அப்படின்னா நம்ம பெரியோர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் செல், இறைவனை பிடித்துக்கொள் அப்படின்னா, இல்ல நான் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சேன், அங்க ஒரு லைட் வந்தது,
அதை நோக்கியே நம்ம வந்து தினம் அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம மோட்சத்தை அடைஞ்சிடலாம். இதுக்கு வேதமும் அவசியம் இல்லை, இறைவனும் அவசியம் இல்லை, நானே இறைவன் அப்படின்னு போய் தனியா உட்காந்துக்கிறது. அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி ஒரு 10,000 பேர். இந்த மாதிரி நிறைய மதங்கள் வருது. இவங்க கிட்ட எல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். பெரியோர்கள், அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் எவ்வளவு அழகா மதங்களை சமயங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் இறைவன் இருக்கிறார், நீ வந்து நல்ல பாதையில போனீனா மோட்சம் கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் சொர்க்கம் வந்து உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கும், நல்ல கல்வி படி, நல்ல சாஸ்திரங்களை கற்று நல்ல ஒழுக்கமாக வாழ் அப்படின்னு சொல்லி தருகின்ற பெரியோர்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டு வேற ஏதோ இல்ல இதெல்லாம் கிடையாது, சொர்க்கமாவது நரகமாவது கடவுளாவது மறுபிறப்பாது, இது இந்த கொள்கையெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றவன வையத்து அழகையா வைக்கப்படும், பேயாக கருதி அவனை ஒதுக்கி விட வேண்டும். உலகத்தார் எதை உண்டுன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் இல்லைன்னு சொல்றான்ப்பா இவன் அப்படின்னு புல்லறிவாண்மை அதிகாரத்துல திருவள்ளுவர் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்காரு. இங்கே இவரும் அதே விஷயத்தான் சொல்றாரு. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் புரியலையோ அம்பாளை புடிச்சுக்கணும், அம்பாளை கெட்டியா புடிச்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம பிடிச்சுக்க வேண்டிய ஒரே வஸ்து அவள் மட்டுமே, நம்முடைய நிலையான உறவு, நமக்கு என்றென்றும் விழுத்துணையாக இருக்கக்கூடியவள் அவள் மட்டுமே அப்படிங்கிறத இவங்க கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த முயற்சியே வீண் அப்படிங்கறதா இந்த பாட்டுல சொல்றாரு. 3வது வரியிலேருந்து படிக்கலாம். ஆறும் குறிக்கும் சமயம் ஆறும், அதாவது பெரியோர்கள் எதை வந்து குறிக்கிறாங்களோ, எதை வந்து காமிச்சு கொடுக்குறாங்களோ அந்த சமயங்கள் 6. அதாவது சௌரம், கௌமாரம், சாக்தம், காணபத்தியம், சைவம், வைஷ்ணவம், இந்த 6 சமயங்களும். இது எல்லாத்துக்கும் யாரு தலைவினா இவள் தான் தலைவி. தலைவி இவளா இருப்பது. இப்ப பார்த்தோம்னா காணபத்தியத்துல இருக்கக்கூடிய கணபதி வந்து அம்பாளின் குழந்தை, கௌமாரத்திலையும் முருகப்பெருமான் அன்னையின் குழந்தை, அப்புறம் சூரிய பகவான் பானுமண்டல மத்தியஸ்தா அப்படின்னு நாமா இருக்கு. அந்த சூரியனுக்கே நடுவுல உட்கார்ந்து சூரிய மண்டலத்துல உட்கார்ந்து அம்பாள் தான் அதை வந்து ஒளிர்வித்து கொண்டே இருக்கிறாள். அதனால சூரியனும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டவனே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு அன்னையாகவும் துணைவியாகவும் எல்லாமாகவும் இருப்பது, ஈஸ்வரியாகவும் இருப்பது அன்னையே. வைஷ்ணவத்திலையும் பார்த்தோம்னா திருமால் வந்து அன்னையின் சகோதரர். அதனால இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தலைவி யாருன்னு பார்த்தோம்னா 6க்கும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் கிளியரா தெரியறது, பிரத்யக்ஷமா தெரியறது இவதான் எல்லாத்துக்கும் தலைவியா இருக்கா அப்படிங்கிறது புரிந்தும் கூட வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. சில வீண் பசங்க இருக்காங்க, இன்னும் ஒரு சமயம் இருக்கு, அந்த சமயத்தை பின்பற்றினா நம்ம ரொம்ப சீக்கிரம் மோட்சத்தை அடையலாம், நம்மளுக்கு வேற நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும், அது வழியா போனா ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சம்பந்தமே இல்லாத வேறு சமயங்கள், புது புது சமயங்களை உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே இந்த அப்படிப்பட்ட வீண் மனிதர்களுக்கு முதல் லைனுக்கு வந்துடலாம். தேரும்படி சில ஏதுவும் காட்டி, அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, அவர்களுக்கு வழி கிடைக்கும்படி நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம்னா சில ஏதுன்னா எடுத்துக்காட்டு, அதாவது பிரமாணங்கள் சொல்றோம், ஏதாவது ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்கள்னு சொல்லுவோம். அதாவது வேதத்தை அடிப்படையா சொல்றது, வேதத்து மேல் நம்பிக்கை இருந்தா தானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஸ்ருதி, யுக்தினா இன்ட்யூஷன், அங்க பாரு அங்க நெருப்பு எரியறது, புகை வருது, அதனால அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. பாரு இதெல்லாம் இருக்கு உலகத்துல, இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போதே இவ்வளவு அறிவு ஜீவியா பிறந்திருக்கு, 2 வயசுலயே அத்தனை ராகத்தை ஐடென்டிஃபை பண்றது. புரியலையா அவனுக்கு? படிப்புங்கிறது பிறவிதோறும் தொடர்கிறது, மறுபிறப்புங்கிறது இருக்கு, வினை பயன்கிறது இருக்கு, சொர்க்கம்ங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எல்லாம் எக்ஸாம்பிள்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு சொன்னோம்னா, ஏதுனா எடுத்துக்காட்டு, உதாரணங்கள், பிரமாணங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும், முன்னாடி போறதுக்கான நல்ல பாதையை, முன் செல் நல்ல அடுத்த பாதை, நல்ல மோட்சமோ இல்ல இருக்கும் போதே ஜீவன் முக்திக்கான வழியோ இல்ல நல்ல சொர்க்கமோ கிடைக்கிறதுக்கான வழியை, மறுபிறப்பு நல்ல பிறப்பா கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பாதை, நல்ல கதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு கூறும் பொருள், உறுதி பொருளாக நீ அன்னையை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி பொருள்,
நம்ம சொன்னா கூட அது எதுக்கு சமானம் தெரியுமா? எதுக்கு ஒப்புமைனா, குன்றில் கொட்டும் தறி. அதாவது ஒரு மலையை பிளக்கறதுக்கு ஒருத்தன் சின்னூண்டு மர பலகை எடுத்துன்னு போனான். மரத்துல ஆன ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வுட் அதை எடுத்துன்னு போய் அதை அடிச்சு மலையை புழக்க நினைக்கிறான். குன்றில் கொட்டும் தறி அப்படின்னா அதுக்கு சமானம். எங்கேயாவது மலையை பிளக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு மர துண்டை கொண்டு மலையை பிளக்க முடியுமா? அதற்கான எஃபர்ட் எவ்வளவு ஒரு வேஸ்டோ அந்த மாதிரி இந்த வீணர்களுக்கு நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்றது, அன்னையின் மகத்துவத்தை சொல்லி நீ இந்த மாதிரி படி, நல்ல சாஸ்திரங்களை படி, கோயிலுக்கு போ, அன்னை அபிராமியிடம் சரணடை அப்படின்னு சொல்றது வீண். நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். இவங்க கிட்ட போய் நம்ம சொல்றது வீணான செயல் அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். அவருக்கு சில இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதை இங்க பாட்டா சொல்றாரு. அதாவது இன்னொரு வாட்டி பார்த்தோம்னா, குறிக்கும் சமயம் மாறும். பெரியோர்கள் குறித்து சொன்ன 6 சமயங்களுக்கும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும். இவளே தலைவியாக, அபிராமி அன்னையே இந்த 6 மதங்களுக்கும் கூட அவளே ஷண்மதத்தின் தலைவியாக அவள் இருப்பது அறிந்தும் கூட, இன்னும் வேற சமயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கின்ற கொண்டாடுகின்ற வீணர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, அவர்களுக்கு புரிபடும்படி நாம போய் விரும்பி அவங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி, பிரமாணங்களை எல்லாம் சொல்லி, ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டி, அவர்களுக்கு முன்னாடி செல்லக்கூடிய நல்ல கதிக்கு நாம வழி சொன்னோம், உறுதி பொருளை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சி வீணானது. அது மலையை ஒரு சிறு மர துண்டை கொண்டு உடைக்க முற்படும் முயற்சி போன்றது, வீணான முயற்சி அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இன்னும் ஒரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு, கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம், ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.